கேபிஎல் சென்டர் நண்பர்களுக்கு அன்பான மாலை வணக்கம். இன்றைய பங்கு சந்தை செய்திகள். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 71,941.57 இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. நிப்டி 50 21,737.60. நிப்டி பேங்க் வந்து 45,442.35. செக்டரல் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லாமே அட்வான்ஸில் மோஸ்ட்லி இருந்துச்சு. நிப்டி ஆயில் அண்ட் கேஸ், நிப்டி எனர்ஜி, நிப்டி பிஎஸ்சி பேங்க், நிப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நிப்டி மெட்டல், நிப்டி ஆட்டோ, நிப்டி பேங்க், நிப்டி ரியாலிட்டி, நிப்டி ஃபார்மா, நிப்டி ஐடி எல்லாமே இன்னைக்கு வந்து அட்வான்ஸில் இருந்துச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட 11.5 லட்சம் பங்குகள் இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்லேயே விற்பனை ஆயிடுச்சு. டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட 65.2 லட்சம் பங்குகள் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் விற்பனை ஆயிடுச்சு. ரெலிகேரோட 16.4 லட்சம் பங்குகள் வந்து இன்னைக்கு விற்பனை ஆயிடுச்சு. ஸ்ரீராம் ஃபைனான்ஸோட பங்குகள் வந்து இன்னைக்கு ஒரு புதிய உச்சத்தை தொட்டுச்சு. கம்பெனி வந்து 1818.3 கோடிகள் ப்ராஃபிட் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எஸ்ஜேவினும் இன்னைக்கு வந்து ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டை டச் பண்ணியிருக்கு. பங்குகள் வந்து ஒரு 8% இன்னைக்கு உயர்ந்துச்சு. ஏன்னா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் வந்து குஜராத் உர்ஜா விகாஸ் நிகாம் லிமிடெட்லேருந்து கிடைச்சிருக்கு. ஆர்எஸ்ஐயில் வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 75.95 ஓவர் பாட் சவுண்டுக்கு இன்னைக்கு போணுச்சு காலையில். ஒரு 4 அனலிசிஸ்ட் இந்த கம்பெனியை ட்ராக் பண்ணுறதுல வந்து 2 பேர் வந்து பை ரேட்டிங்கும் 1 ஹோல்டும், ஒருத்தர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு சேல் பண்ணுங்க அப்படிங்கிறதையும். என்ஹெச்பிசியோட 25.1 லட்சம் பங்குகள் வந்து இன்னைக்கு விற்பனை இருக்கு. சக்தி பம்ப்ஸும் இன்னைக்கு ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஹை போய் தொட்டுச்சு. அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா ரெவென்யூ 57.7% உயர்ந்து 495.6 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட் 45.19 கோடிகளாகவும் உள்ளது. டோட்லா டெய்ரி ஷேர்ஸோட பங்குகளும் இன்னைக்கு வந்து அதிகரிச்சிச்சு. ப்ராஃபிட் வந்து 16% வந்திருக்கு. ஹைதராபாத் பேஸ்ட் கம்பெனி டைரி கம்பெனி வந்து 41.33 கோடிகள் நெட் ப்ராஃபிட்னு அறிவிச்சிருக்காங்க. கோத்ரேஜ் கன்சூமரோட 10.3 லட்சம் பங்குகள் வந்து இன்னைக்கு 1166 ரூபா 5 பைசா அப்படிங்கிற விலையில விற்பனை ஆயிருக்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட 12 லட்சம் பங்குகள் வந்து 55 ரூபா 5 பைசா அப்படிங்கிற விலையில விற்பனை இருக்கு. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கியோட பங்குகள் வந்து இன்னைக்கு சரிஞ்சிச்சு. அப்புறம் பேங்க் அவங்களோட 4.5% ப்ராஃபிட் வந்து குறைஞ்சதுனால இன்னைக்கு அவங்களோட பங்குகள்லாம் சரிஞ்சிருக்கு. பவர்மெக் வந்து நிறுவனம் வந்து ரூபாய் 644.9 கோடிக்கான ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட 10.8 லட்சம் பங்குகள் இன்னைக்கு 83 ரூபா 15 பைசா அப்படிங்கிற விலையில விற்பனையா இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு புதிய இன்னைக்கு விலையில் வந்திருக்கு. நான் அது மட்டும் இல்லாமல் கம்பெனி வந்து 315.25 பாயிண்ட்ஸ் நிஃப்டிக்கு வந்து நிஃப்டி வந்து கெயின் ஆகிருக்கு. அப்புறம் மிட் கேப்பில் வந்து ஒரு 84,000 வந்து ஆடட் ஆகிருக்கு. 35 அனலிஸ்ட் வந்து இந்த கம்பெனி ட்ராக் பண்ணுறதுல 28 பேர் பை ரேட்டிங்கும், 5 பேர் வந்து ஹோல்டும், 2 பேர் வந்து சேலும் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டைலம் இண்டஸ்ட்ரீஸோட Q3 எர்னிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெவென்யூ 8.3% குறைஞ்சி 214.88 கோடிகளாகவும், நெட் ப்ராஃபிட் 30.42% குறைஞ்சி 31.34 கோடிகளாகவும் உள்ளது. எஸ்பிஐ கார்ட்ஸோட பங்குகள் வந்து இன்னைக்கு 6% குறைஞ்சிச்சு. ஏன்னா அந்த புரோக்கரேஜ் நிறுவனங்கள் வந்து அந்த ஸ்டாக் வந்து டவுன்கிரேட் கொடுத்தது ஒரு ரீசன். மற்றும் கிரெடிட் கார்டோட காஸ்டோட சில விமர்சனங்களுக்காகவும். இந்த கம்பெனி ஒரு 28 அனலிசிஸ் வந்து ட்ராக் பண்ணுறதுல ஒரு 9 பேர் பை ரேட்டிங், 8 பேர் வந்து ஹோல்டு, 11 பேர் வந்து சேல் பண்ண சொல்கிறாங்க. பாரதி ஏர்டெல் வந்து ஒரு 14 புதிய ஸ்டோர்ஸ் வந்து புனேயில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பிஎஸ்சியில் வந்து பார்த்தோம் இன்னைக்குன்னா ஆயில் அண்ட் கேஸ் வந்து ஒரு 3.6% அதிகரிச்சிச்சு. ஓஎன்ஜிசியும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் வந்து இந்த லாபத்துக்கான மெயின்லி கான்ட்ரிபியூட்டடாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி ஆயில் அண்ட் கேஸு, ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்பிசிஎல், இந்திரபிரசாத் கேஸ், பிபிசிஎல், பெட்ரோநாட் எல்என்ஜி, அதானி டோட்டல் கேஸ், இந்தியன் ஆயில் கார்ப், கெயில் இந்தியா எல்லாருமே இன்னைக்கு வந்து ஸ்டாக்ஸ் அட்வான்ஸ் க்ரீனில் தான் போயிடுச்சு. ஓஎன்ஜிசியோட பங்குகள் இன்னைக்கு வந்து ஒரு 8% உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்னைக்கு ஓவர் பாட் சோனுக்கும் அது போணுச்சு. 28 அனலிசிஸ் இந்த கம்பெனி ட்ராக் பண்ணுறதுல 15 பேர் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 பேர் வந்து ரெக்கமெண்ட் ஹோல்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 5 பேர் வந்து இந்த பங்குகளை வந்து விற்பனை பண்ணலான் இருக்காங்க. ஆசாத் இன்ஜினியரிங் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தோட ஒரு 7 வருஷம் லாங் டைம்
கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னா ப்ரொடியூசிங் சப்ளை இன் கிரிட்டிக்கல் இன்ஜின் பார்ட்ஸ், அதாவது டிஃபென்சிவ் மிலிட்ரியோட ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக இந்த கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்க. டாடா பவரும் பார்த்தோம்னா இன்றைக்கி லைஃப் டைம் ஹைக்கு போணுச்சு. பங்குகள் ஒரு 6% உயர்ந்திருக்கு. அவங்க வந்து ரெனியூவபிள் யூனிட்டை வந்து ஃபஸ்ட்டு யூனிட் வந்து பயோஃபேஷியல் மாடல்ஸ் ஈஸ்டர்ன் இந்தியாவில் நிறுவியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செங்மாரி அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு 1040 கிலோவாட் சோலார் ப்ராஜெக்ட் வந்து கமிஷனிங் நடந்திருக்கு. 21 அனலிசிஸ்ட் வந்து இந்த டாடா பவரை வந்து ட்ராக் பண்ணுறதுல 11 பேர் பை ரேட்டிங், 3 பேர் ஹோல்டு, ஒரு 7 பேர் சேல் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பவர் கிரிட்டோட 20.2 லட்சம் பங்குகளை இன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு. 251 ரூபா 85 பைசான்ற விலையில். ஜூபிலண்ட் புட்வொர்க்ஸோட 23.6 லட்சம் பங்குகள் இன்னைக்கு வந்து விற்பனை ஆயிருக்கு. 508 ரூபா ஒரு பங்கின் விலை அப்படிங்கிறதுல விற்பனை ஆயிருக்கு. அதானி கிரீன் எனர்ஜியோட ரெவென்யூ 17.3% அதிகரித்து 2311 கோடிகளாகும். நெட் ப்ராஃபிட் வந்து 148.5% அதிகரித்து 256 கோடிகளாகவும் உள்ளது. சிஎஸ்பி பேங்க் வந்து ப்ராஃபிட் ஒரு 4% குறைஞ்சி 150 கோடிகளாகும். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 9% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில் 382.7 கோடிகளாகவும் உள்ளது. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டோட Q3 எர்னிங்ஸ் பார்த்தோம்னா ரெவென்யூ 11.47% அதிகரித்து 1,15,494.24 கோடிகளாக உள்ளது. நெட் ப்ராஃபிட் வந்து 61.3% குறைஞ்சி 3,397.27 கோடிகளாகவும் உள்ளது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டடோட Q3 எர்னிங்ஸ் பார்த்தோம்னா ரெவென்யூ 0.21% அதிகரிச்சிருக்கு 4,162.2 கோடிகளாகவும். நெட் ப்ராஃபிட் வந்து 40.22% அதிகரித்து 860.3 கோடிகளாகவும் உள்ளது. வேர்ல்ட் டேம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட Q3 எர்னிங்ஸ் பார்த்தோம்னா ரெவென்யூ 14.26% அதிகரித்து 408.5 கோடிகளாக உள்ளது. நெட் ப்ராஃபிட்டும் 86.22% அதிகரித்து 94.6 கோடிகளாக உள்ளது. அப்போலோ பைப்ஸ் ரெவென்யூ 6.38% உயர்ந்து 221.6 கோடிகளாகவும். நெட் ப்ராஃபிட் 86.83% அதிகரித்து 9.08 கோடிகளாகவும் உள்ளது. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸோட ரெவென்யூ 24.2% அதிகரித்து 4,562.7 கோடிகளாகவும். நெட் ப்ராஃபிட் வந்து 22.6% அதிகரித்து 348.3 கோடிகளாகவும் உள்ளது. TV18 ப்ராட்காஸ்டோட 23.2 லட்சம் பங்குகள் 61 ரூபா 15 பைசா டு 64 ரூபா 15 பைசா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இன்னைக்கு விற்பனை ஆயிருக்கு. கெயில் வந்து நிறுவனத்தோட Q3 எர்னிங்ஸ் ரெவென்யூ 5.19% அதிகரித்து 34,697.78 கோடிகளாகும். நெட் ப்ராஃபிட் வந்து 30.75% உயர்ந்து 3,193.34 கோடிகளாகவும் உள்ளது. இன்னைக்கு எல்லா ஆட்டோ ஸ்டாக்ஸும் வந்து அட்வான்ஸ்லாம் இருந்துச்சு. நிஃப்டி ஆட்டோ, MRF, டாடா மோட்டார்ஸ், பாரத் ஃபோர்ஜ், ஹீரோ மோட்டார் காப், அசோக் லைலாண்ட், போஸ், சோனா BLW பிரிசிஷன் ஃபோர்ஜிங்ஸ், ஈச்சர் மோட்டார்ஸ், மாருதி சுசுகி எல்லாமே இன்னைக்கு வந்து கிரீனில் தான் இருந்துச்சு. ரூபாயின் மதிப்பு வந்து US டாலருக்கு எதிராக 83 ரூபா 14 பைசாவாக உள்ளது. IPO நாளைக்கு வெளியிடுற நிறுவனம் BLS இ சர்வீசஸ் லிமிடெட் 129 to 135 ரூபா ஆஃபர் ப்ரைஸு. நாளையிலேருந்து 1ஆம் தேதி பிப்ரவரி வரைக்கும் க்ளோஸ் டேட்டு. நாளைக்கு போனஸ் வழங்குற நிறுவனம் கனானி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 1:1 என்ற ரேஷியோ விதத்தில் போனஸ் வழங்குறாங்க. டிவிடெண்ட் வழங்குற நிறுவனம் நாளைக்கு கோதி பிளாஸ்கான் இந்தியா லிமிடெட் 2 ரூபா ஒரு பங்குக்கு, பிரிசிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் லிமிடெட் 32 ரூபா ஒரு பங்குக்கு, சிமெண்ட்ஸ் வந்து 10 ரூபா ஒரு பங்குக்கு நாளைக்கு வழங்குறாங்க. மார்க்கெட்டில் BSEயில் இன்னைக்கு மொத்தம் 4,562 பங்குகளில் 1,655 டிக்ளைன்ஸ், 710 அன்சேஞ்சு, 2,197 அட்வான்ஸில் இன்னைக்கு இருந்துச்சு. மார்க்கெட் மூடு இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபியர் ஜோனில் இருக்குது. ஸோ இந்த டயத்தில் வந்து ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். டாப் கெய்னர்ஸ் ONGC, ரிலையன்ஸ் கோல் இந்தியா, அதானி என்டர்பிரைஸ், அதானி போர்ட்ஸ், BPCL, டாடா மோட்டார்ஸ், பவர் கிரிட் கார்பரேஷன், ஹீரோ மோட்டார் காப், லார்சன், NTPC, கோட்டக் மஹிந்திரா, அல்ட்ராடெக் சிமெண்ட், SBI லைஃப் இன்சூரன்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், டைட்டன் கம்பெனி மற்றும் பலர். டாப் லூசர்ஸ் சிப்லா, ITC, LTI மெயின்ட்ரி, இன்ஃபோசிஸ், பஜாஜ் ஆட்டோ, டெக் மஹிந்திரா, GSW, TCS மற்றும் பலர். 52 வார உச்சத்தில் பார்த்தா 21st Ascent Management, 3i Infotech, AB Cutsmin, Abarn Offshore, ACC, Advani Hotels, AFL, Agni Green, Allsec, Amber Enterprises, Ambuja Cements, ஆனந்த் ரதி, ஆப்டஸ் வால்வ் மற்றும் பலர் 52 வார உச்சத்தில் இன்னைக்கு இருக்காங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம்.
மேலும் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்க. அப்போ நம்ம வீடியோ உடனுக்குடன் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமது டெலிகிராம் சேனல் t.me/kpl சென்டர்னு கூகுள் சர்ச்சில் டைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஷேர் மார்க்கெட் செய்திகள் அங்கு உடனுக்குடன் மாறப்படும். மற்றும் ஜீரோதா ஆப் ஸ்டாக் அக்கௌண்ட் புதிதாக துவங்க விரும்புபவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்றும் இதில் 400க்கும் மேலே வீடியோக்கள் இருக்குது. புதியவர்களும் வர்த்தகத்தில் இது வரைக்கும் இருக்கிறவர்களும் எந்த விதமான டவுட் இருந்தாலும் இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். மற்றும் 1-to-1 செஷன் மெம்பர்ஷிப் காலம்ஸ் வந்து கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுவும் என்னால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். மற்ற ஒரு வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.